இன்னைக்கு வீடியோவில் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம தலைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலையில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணாலே நல்ல ஹேர்லெஸ் கண்ட்ரோல் ஆகும். இந்த சீரம் மட்டும் இல்லைங்க, அது கூடவே நான் சின்ன ஒரு ஹேர் பேக்கும் நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஹேர் பேக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். ஹேர் லாஸ் ஆகிட்டுருக்கோங்க, இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் லாஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத்தும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சீரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கு. இந்த செம்பருத்தி பூக்கள் ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூக்கள் எதழ்கள் மட்டும் நம்ம பிச்சு போட்டுக்கலாம், நடுவில் உள்ள பாகம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ்மெரி இலைகள் கடையில் விற்கும். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் ஒரு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சு நம்ம சூடாக்கணும். நம்ம அதிக ஸ்பீடில் வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருவோம். வச்சுட்டு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அதனுடைய சத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும். நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும். இதை இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிக்கும். அப்படி கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஆளி விதைகள் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஜெல் ஃபார்மேட் ஆயிரும். ஸோ இதை லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. இது மூடி வச்சு தான் சுத்தமாக நம்ம ஆற வைக்கணும். ஸோ ஆறுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம மூடி வச்சுருவோம். அப்போ அந்த சத்துக்கள்லாம் நல்லாவே இறங்கி கிடைக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம ரோஸ்மெரி இலைகள்லாம் சேர்த்துருக்கனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஹேர் லாஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய வகையான நம்ம பொருட்கள் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண இந்த பொருளை பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வேணால் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் பேக்காக நம்ம போட்டுக்கலாம். எல்லாமே சத்தான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம சக்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதை கூட அரைச்சி நம்ம ஹேர் பேக்காக போடும்போது நல்ல ஒரு நம்மளுக்கு ஹேர் பேக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும். தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணும்போது பொடுகு நிரந்தரமாக நம்மளுக்கு போயிட்டு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். ஸோ எனக்குமே பார்த்திங்கன்னா பர்சனலாக ட்ரை பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தனால தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சீரமை நம்ம எப்படி பயன்படுத்தினா நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில்ஸ், இல்லைனா இந்த மாதிரி சீப்பு வச்ச மாதிரி பாட்டில்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பாட்டில் 2 நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கூலிங் கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயிலெலாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம டைரெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இல்லைனா இந்த சீப்பு வச்சு உள்ள இதில் நம்ம டைரெக்டாக நம்ம தலையில் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ஸ்கால்ப்பில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கால்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த லிக்விட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஹேர் லாஸ் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணி எனக்கு நல்ல க்ரோத் இருந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் கூட இந்த ஹேர் பேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் லாஸும் கண்ட்ரோல் ஆகும், க்ரோத்தும் கொடுக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆளி விதைகள் தான் எடுத்திருக்கேன், ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன். அதை ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாம். நல்லா கொதி வரணும். நல்லா கொதிக்க வரும்போது பார்த்திங்கன்னா
நல்ல நுர பதிஞ்சு அது ஒரு கண்டிஷ்னர் ஃபார்மேட்டில் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும், ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா தண்ணி வந்து ஆறி போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம், ஜெல் மாதிரி பிடிச்சிடும், நம்மளுக்கு ஃபில்டர் ஆகாது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஜெல்லி ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ ஆளி விதைகள் வந்து நம்மளுக்கு தலைக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அடிக்கடி நம்ம ஹேர் பேக்காகவும் சீரமாகவும் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இதை அப்ளை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷ்னர்லாம் தலையில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு ஹேர் வந்து சில்க் அண்ட் ஷைனாக வந்து மாறும். ஸோ இதை நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா டெய்லியும் நம்ம வீட்டில் வேணான்னு சொல்லி தூக்கி போடுற அந்த கஞ்சி தண்ணி தான். இந்த கஞ்சி தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிக்க வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இன்னுமே இருக்கும். ஸோ இது நீங்கள் கஞ்சி தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் வந்து கஞ்சி தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலைகளும் பூக்களும் தேவை. நான் ஒரு 4 செம்பருத்தி பூக்கள் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 5-6 இலைகள் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது புழு பூச்சி இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம். இதனுடைய இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நடுப்பாகம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதழ்கள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இலைகளும் பூக்களும் சேர்க்குறது வந்து என்றைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் லாங் ஹேராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருக்கீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அளவுகள் எதுவுமே இல்லை. நம்ம அதிகமாக சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம கம்மியாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு மீடியமாக நீங்கள் உங்களுக்கு ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டு வந்த இலைகள் எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி பூக்களும் நம்ம சேர்த்துக்கலாம். அதனுடைய இதழ்கள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்க கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். எவ்வளோ அரைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆளி விதைகள் ஜெல்லை வந்து சேர்த்துக்கலாம். ஆளி விதைகள் ஜெல்லை வந்து மெயினாக வந்து எல்லாமே சேர்த்துக்காதீங்க, ஏன்னா அடித்து வெளியே தெரிச்சிடும். கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அடித்து கொண்டு வந்தாச்சு. நல்ல க்ரீன் கலரில் சூப்பரான ஒரு பேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆளி விதைகளோட அந்த ஜெல்லை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேர் பேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹாட் ஆயில் மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா வந்து ஆயிலை சூடு பண்ணிவிட்டு நல்லா தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஹேர் பேக் வந்து போடுங்க. போட்டுட்டு நீங்கள் மைல்டான ஒரு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதில் ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல் வந்து நம்ம சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சீரமும் ஹேர் பேக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் லாஸ் இருக்கிறவங்க, ஹேர் க்ரோத் இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நிறையவே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறையவே வந்து டிப்ஸும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் கிடைக்கவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.